மாநில தலைவர் அவர்களுடைய அண்ணாமலை அவர்களுடைய வேட்பு மனு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. வேற என்ன உள்ள ஒன்றும் இல்லை. அவங்க சில பேர் ஆப்ஜெக்ஷன் பண்ணாங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அதை முழுசாக அதை வந்து இருப்பிடம் வந்து அரவக்குறிச்சி அப்படின்னு போடாமல் கோயம்புத்தூர் போட்டுருக்காங்கிற மாதிரி படிவத்தில் இல்லைங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கட்டாயமாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஆஃபீஸில் நம்ம ஏற்றுக்க மாட்டார். அது மாதிரி இல்லை, எதுவும் இல்லை. வேண்டுமென்றே அங்கே சில கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட இருந்தது. நாங்கள் கலெக்டர்கிட்ட இது குறித்து அப்ஜெக்ஷன் தெரிவித்தோம். இந்த மாதிரி உங்களுடைய பணிகளை செய்ய விடாமல் தடுக்கிறது நியாயமானது அல்லன்னு சொன்னோம். திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள்லாம் இதை தொடர்ந்து செய்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அது குறித்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டும் இப்போ நான் கொடுக்க போகிறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தில் எந்த படிவம் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதற்கு உண்டான கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட்டுள்ளது முறையாக. ஆனால் எதிர்க்கட்சிகள் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஆஃபீஸர் வந்து அவர் தான் முடிவு பண்ணணும். இந்திய தேர்தல் ஆணையத்தில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, சொல்லப்பட்ட பதில் சரியான்னு சொல்லி அவர் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லணும். அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டார், அதனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவங்க அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணினாங்க, அது ஆர்ஓ ஏற்றுக்கலை. இதுதான் விஷயம். அப்படியா? நீங்கள் தான் சொல்கிறீங்க புதுசாக, அவங்க தான் சொல்கிறாங்க புதுசாக. என்ன காரணம்னா அண்ணாமலை அந்த பேரை கேட்டாலே பயம் எதிர்க்கட்சிகளுக்கு. ஒட்டுமொத்த கோவை வாக்காளர்களும் அது மட்டும் இல்லாமல் தமிழக வாக்காளர்களும் அண்ணாமலையன் அவங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க. பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலையன் அவங்க ஜெயிக்க போகிறாங்க. அதை கண்டு அச்ச உணர்வின் காரணமாக மற்ற எதிர்க்கட்சிகள் இது போன்ற சதிவேளையில் ஈடுபடுறாங்க. அது இல்லை, சட்டம் நியாயம் அண்ணாமலையின் பக்கம், பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் அப்படிங்கிறது இன்றைய தினம் இந்த இடத்துல முடிவாக இருக்குது. நன்றி.